ஹே எல்ஜே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அது என்னோட ஸ்கூல் டயத்தில் என்னோட தமிழ் டீச்சர் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது. நான் அப்போல்லாம் நிறைய ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லலாம் இன்வால்வ் ஆயிருந்தேன். ஸ்கூல் முழுக்கவே 8th 9th 10th 11th எல்லாமே ரொம்ப ஈகராக நம்மளுக்கு அந்த காம்படிஷன்ஸ்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நம்ம ஸ்பீச்சஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் தெரியுமா? அதெல்லாம் தமிழ் காம்படிஷன்ஸ்லாம் அதிகமாக நான் இன்வால்வ் ஆயிருந்தேன். தமிழ் ஸ்பீச் காம்படிஷன்ஸில் அப்போது நம்ம ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுப்போம். அப்போது கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஸ்கூல் லைப்ரரிலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண காலம். அதுக்கு முன்னாடிலாம் வெறும் பிடி டீச்சர்ஸ், ஸ்டாஃப் ரூமில் இருக்க டீச்சர்ஸ் மட்டும்தான் லைப்ரரியில் உட்காந்து அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிக அளவுக்கு உள்ளவே அளவே பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆத்தரை ஒரு ஆத்தரை ரொம்ப டீப்பாக படிச்சின்னா அவங்களோட மைண்ட் செட் உனக்கு நல்லா ரொம்ப புரியும். நிறைய பேரை படிக்கும்போது என்ன ஆகும்னா கிளாக் ஆகும். நிறைய இடத்துல இருந்து இன்புட்ஸ் எடுக்கிறது நல்லது தான். பட் நீ ரொம்ப ஆழ்ந்து இறங்கி ஒரு விஷயத்த படிக்கணும், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தவங்களை ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணு, அதுவே உனக்கு நிறைய இன்புட்ஸ் தரும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. அந்த லெசன் அப்போ எனக்கு ரொம்ப அவ்வளோவா புரியல. அதை நான் ரொம்ப எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்பீச் காம்படிஷனுக்கு ஒரு 4 பேர் ஒரு விஷயத்தை பற்றி என்ன அவங்களோட ஐடியா சொல்கிறாங்க, ஒரு கவிதை, ஒரு வசனம் அப்படிலாம் தான் நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். பட் காலேஜ் டைமில் வந்து எனக்கு இந்த ஆல்கெமிஸ்ட்ன்ற புக்கு எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டப்போ அதுலேருந்து நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த பவுலோ கோயலோ அப்படின்ற அந்த ஒரு ஆத்தர் எழுதின எல்லா புக்ஸையுமே வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன் நான் அப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் திரும்பி போய் யோசிக்கும்போது அவங்க கொடுத்த அந்த ஒரு சின்ன அறிவுரை என்னோட மைண்டில், என்னோட ஆழ் மனசில் நின்றுருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. பட் நான் வந்து பவுலோ கோயலோவை ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆல்கெமிஸ்டில் தொடங்கி அடுத்ததுன்னு லைக் ஃப்ளோயிங் ரிவருக்கு அப்புறம் நிறைய புக்ஸ் அவர் எழுதியிருந்தார். அப்போவே ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் நான் படிச்சிருந்தேன். அந்த ராஜேஸ்வரி லெண்டிங் லைப்ரரி மயிலாப்பூரில் இருந்த அந்த ஆத்தரோட எல்லா புக்ஸையுமே படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நான் ஃபிக்ஷன் போகும்போதும், மார்க்கெட்டிங் படிக்கும்போது, லீடர்ஷிப் படிக்கும்போது அந்த ஒரு ஆத்தர் என்ன ஐடியாஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப டீப்பாக படிக்கிறது வந்து எனக்கு நிஜமாகவே அந்த டீச்சர் சொன்னது அப்போ எனக்கு புரியலை அந்த சின்ன வயசில் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஆத்தர் எடுக்கிறேன், மால்கம் கிளாட்வெல் இருக்கிறேன் அப்படின்னா அவரது கம்ப்ளீட்டாக நான் படிப்பேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஆத்தருக்கு போகிறேன் அப்படின்னா அவரோட புக்ஸ் கம்ப்ளீட்டாக நான் படிப்பேன். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டொமைனில் தான் அவங்க எக்ஸ்பர்டீஸ் அடைஞ்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸை நீங்கள் வந்து ஒரே ஒரு புக் படிக்கிறது மூலமாலாம் உங்களுக்குள்ள ஏற்றிக்க முடியாது. ஏன்னா மைண்ட் வந்து அடுத்தது நகரும் போது நிறைய விஷயங்களை மறந்துக்கிட்டே போகும். இதே ஒரு 4 புக்கோ 5 புக்கோ 10 புக்கோ அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்சஸில் ஜாயின் பண்ணுவாங்க. திரும்ப யூடியூப் வீடியோவில் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுவாங்க, மேம் நீங்கள் இங்கேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ லைக் எனக்கு நிறைய அங்கே கிடைக்குது, பட் யூடியூப்லேயே எனக்கு நிறைய விஷயம் இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணதால தான் அந்த கம்ப்ளீஷன் உங்களுக்கு அடைஞ்சிருக்கு. யூடியூப் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான் இல்லையா? நம்ம தாட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் நம்மளோட கோர்ஸை அறிமுகப்படுத்துறதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மான தான் எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட கொண்டு போயிருக்கேன். புதுசாக நம்மளோட யூடியூப் ஆடியன்ஸ்கிட்டையும் நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லையா? இங்கே வந்து ஆக்சுவலி 5% கண்டென்ட் தான் இருக்குது. இங்கிலீஷ் மாஸ்டரி ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லுவோம், நீங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்லேயே கொடுக்குறீங்களேன்னுட்டு. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் 2016 இப்போ வரைக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. 5% கான்டென்ட் தான். அது நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இங்கிலீஷ் மாஸ்டரியாக இருந்தாலும், எந்த ஒரு மாஸ்டரி கோர்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் இந்த ஒரு 5% கான்டென்ட் தான் வந்து நான் யூடியூப்பில் கொடுப்பேன். 95% வந்து கோர்ஸ் ஒன்லி அப்படின்ற அந்த ஒரு கட்டுத்திட்டமான க்ரைட்டீரியாவில் தான் கொண்டு போவேன்.
நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக இங்கேயும் 5% பார்த்துட்டீங்க, அங்கே 95% அடைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்குது. திரும்பவும் இங்கே வரும்போது அந்த கனெக்டிங் த டாட்ஸ் உங்களுக்குள்ள நடக்குது. வெறும் யூடியூப் வீடியோஸ் மட்டுமே பார்க்குறவங்களால என்னோட ஃபுல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கோர்ஸில் தான் அந்த 95% அந்த கம்ப்ளீஷன் ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா, நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை ஏன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் பேசாமல் யூடியூப் வீடியோஸ் மட்டுமே நான் பார்த்துருக்கலாமே லாவண்யாவோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கோர்ஸில் போயிட்டு அந்த கம்ப்ளீஷன் அடையிறீங்க. உங்களுக்கு அங்கங்கே இருக்க டாட்ஸ் எல்லாம் வந்து நான் அங்கே தான் கனெக்ட் பண்ணுறேன். அங்கே 95% அங்கே தான் இருக்குது. ஓகேவா, அது ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் கம்மிங் பேக், இந்த மாஸ்ட்ரியை நீங்கள் அடையணும், ஒரு மாஸ்ட்ரி நிலையை நீங்கள் அடையணும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே அப்படின்னா, ஒரு மாஸ்டரை அட் அ டைம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட தாட் ப்ராசஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகுங்க. அது உங்களுக்கு 6 monthsலேயோ இல்லை 6 years வரைக்கும் அந்த ஆத்தர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை அந்த ஒரு கிரியேட்டர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ளே டீப்பாக நீங்கள் இறங்கி படிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட திங்கிங்கில் நிறைய சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஒரே ஒரு தடவை ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு உங்கள் மூளைக்குள்ள மடிப்புகள் சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நடக்காது. அதே மெசேஜுக்கு திரும்பி 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 நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து பல விஷயங்கள் மாறுதல் நடக்கும். உங்களோட திங்கிங்கில் வந்து அவ்வளோ டீப் சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட மெசேஜை நீங்கள் வந்து 2 வருஷம்லாம் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, என்ன மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, என்ன மாதிரி நிறைய நீங்கள் வேர்ல்டை என்னோட வியூவிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 year என்னோட மெசேஜஸை கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் மேக்ஸிமம் ஒரு 10-20 ஆத்தர் படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை 10-20 கான்டென்ட் க்ரியேட்டர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதும். ஓகே, என்னோட லைஃப்பில் நான் நிறைய பேரெல்லாம் வந்து அதை சூஸ் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக. சும்மாவே வந்து இவங்கள தான் நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்றதுல நான் உடனே இறங்கிட மாட்டேன். இவங்களது எனக்கு அட்ராக்ட் ஆகணும், என்னோட லைஃப்க்கு அது வந்து ஒத்து போகணும், என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத நான் இன்ட்யூட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அந்த இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு உடனே நடக்கும். அதுக்கப்புறம் ஆழ்ந்து நம்ம அந்த ஒரு மாஸ்டரை ஸ்டடி பண்ணும்போது நமக்குள்ளே வந்து இன்டர்னலாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம ஆழ் மனசு வந்து ரொம்ப 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 சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ஸ்டடி பண்ணுற என்னோட எல்ஜே ஃபேமிலிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு அட் அ டைம் 1 மாஸ்டருக்கு வந்து நம்ம லாயலாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாட் ப்ராசஸில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவில் வந்து நிறைய பேர் வந்து அப்போசிங் ஐடியாஸ்க்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைப்போம். பட் அதில் வந்து நம்மளோட எஃபர்ட்டும் நம்மளோட மென்டல் எனர்ஜி தான் ஆக்சுவலி வேஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் அங்கே ஃபோக்கஸை தவற விடுறீங்க. நீங்கள் அங்கே அப்படின்ட்டு போகும்போது. ஓகே, அப்போசிங் ஐடியாஸை அந்த ஆத்தரே இல்லை அந்த கண்டென்ட் க்ரியேட்டரே வந்து அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணும்போது கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, உங்களோட மைண்டில் வர கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொஷின் கேட்டுகிட்டே போகணும். ஸோ நிறைய மாஸ்டர்ஸை அட் அ டைம் ஸ்டடி பண்ணாமல் ஒரே ஒரு மாஸ்டரை ரொம்ப ஆழ்ந்து இறங்கி ஸ்டடி பண்ணது என்னோட தமிழ் டீச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு மென்டர்ஷிப் அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி ஸ்டடி பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு 6 months or 1 year அதை மட்டுமே ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாஸ்டர் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்றத வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப இன்வால்வ் ஆகி பாருங்க அப்படின்றதுக்கு நான் எல்லாத்துலேயுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னிலையும் நான் அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட கரியர் அப்படின்னு வரும்போது அந்த கரியர்ன்ற டொமைனில் நான் எக்ஸ்பர்டீஸ் அடையிறதுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் அப்படியே ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கியிருப்பேன். இப்போ நம்ம எல்ஜி அகாடமி அப்படின்னும் போது நான் என்னோட மற்ற பிஸ்னஸ்னால் நான் ரன் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் என்னோட எல்ஜே ஃபேமிலி அதில் மட்டும்தான் நான் இன்வால்வ் ஆகிருப்பேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு இப்போ ஹாட்டாக போயிட்டுருக்க ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா சுஷாந்தோடது. நான் வேறு எந்த நியூஸும் பார்க்க மாட்டேன், வேறு எந்த நியூஸ் சேனல்ஸையுமே வந்து வரதெல்லாம் நான்
கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டேன். எனக்கு தேவையான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நான் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்வெஸ்டிகேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஃபாரின் FBI இன்வெஸ்டிகேஷன்ஸு, CBI இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுவேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூவராக இந்த ஆங்கிள், ஒரு HR ப்ராசஸில் எனக்கு அந்த இன்டர்வியூவிங் ஆங்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து இது எப்படி போகுது அப்படின்றத சுஷாந்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 100 நியூஸ் நம்மளை சுற்றி நடக்குது, 100க்குமே நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால எதுலேயுமே வந்து அந்த எக்ஸ்பர்டீஸ் அடைய முடியாது. எதுலேயுமே வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம மாஸ்டரி நிலையை அடையவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே விஷயத்தை எடுங்க, அந்த விஷயத்தில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் இங்கிலீஷ் மாஸ்டரியில் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். அப்போசிங் ஐடியாஸை வேறு இஷ்டத்துக்கு யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்கின கோர்ஸையே முடிக்காமல் நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களோட டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல, நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே இல்லை உங்களோட லைஃப்பில் எது முக்கியம் அப்படின்றத. ஓகே, என்னோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் ஆப் ஓகே ஓப்பன் பண்ணுறோம், பார்க்குறோம், அப்படி ஈஸியாக முடிஞ்சிருது. அங்கேயே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு மேலே என்டர்டெயின்மெண்ட் நிறைய கிடைக்க இங்கேயே டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எங்கே நம்ம ஐடியாஸை உள்ளே வாங்கிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வமே இல்லாமல், அந்த ஒரு ஆர்வம் இருந்தாலுமே உங்களோட மைண்ட் கொடுக்குற ட்ரிக்கரிஸ்க்கெலாம் நீங்கள் அடிமை ஆகிடுறீங்க. அப்படி ஆகாமல் எனக்கு என்ன ப்ரையாரிட்டி, என்னோட ப்ரையாரிட்டிக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் டைம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் டெய்லி ஒரு கான்ஷியஸ் ப்ராசஸாக அதை பண்ணுங்களேன். விழிப்புணர்ச்சியோட இன்றைக்கி எது எனக்கு ப்ரையாரிட்டி, இன்றைக்கி எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி ப்ரையாரிட்டி, இன்றைக்கி எனக்கு லாவண்யாவோட டீச்சிங்ஸ் ப்ரையாரிட்டி, இன்றைக்கி எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்க இந்த டெக்னிக்ஸ் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் நான் முடிக்க போகிறேன், இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஆழ்ந்து இறங்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் எடுங்க, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுங்கள். எல்லாமே அந்த ஒரு விஷயம் கான்செப்ட் தான். அது ஒரு மாஸ்டராக இருந்தாலும் சரி, அது ஒரு நியூஸ் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ஒரு பிஸ்னஸை கட்டமைக்கிற இந்த LJ அகாடமி மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எது ஒர்க் பண்ணிங்கனாலும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய டைம் கொடுக்கும்போது அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சட்டுன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 2 மணி நேரம் இருக்குது, சில பேருக்கு 4 மணி நேரம் இருக்குது, சில பேருக்கு 7 மணி நேரம் இருக்குது. ஓகே, நீங்கள் நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 4 மணி நேரம் ஆவரேஜாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க யூடியூப்பில் அப்படின்னா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் நேற்றுக்கு பண்ணீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. உங்களோட 4 மணி நேரம் வாழ்க்கையை நீங்கள் எதுக்காக இழக்கிறீங்க? ஏதேதோ உங்களோட ஃபோக்கஸை ஸ்கேட்டர் பண்ணுற விஷயங்களில் இழந்துட்டுருக்கீங்க இல்லையா? இப்படி இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸை எதுக்கு உங்கள் ஃபோக்கஸ் தேவையோ, அது உங்கள் ஸ்டடீஸோ, அது உங்கள் ப்ரொஃபஷனோ, அது உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதோ, அது உங்களோட பிஸ்னஸை கட்டமைக்கிறதோ, எது உங்களோட ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் அதில் மட்டுமே உங்களோட 100% ஃபோக்கஸ் இருக்கும்போது உங்களால் இன்னும் பெட்டராக லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயங்களில் வந்து சாதிக்க முடியும். ரொம்ப சீக்கிரமாக உங்களோட சக்ஸஸை பார்க்க முடியும். நான் இன்றைக்கி பேச வந்த விஷயம் என்ன அப்படின்றது உங்ககிட்ட கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் அந்த ஒன் திங் அப்படின்றதுல கொண்டு போங்க. நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட அந்த மாஸ்டரை டீப்பாக ஸ்டடி பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாஸ்டர் ஸ்டடி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவங்களோட திங்கிங்கை நீங்கள் அப்படியே அந்த சாஃப்ட்வேரை, அவங்களோட மைண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை, அவங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது அவங்களோட ஒரு வீடியோ பார்க்குறதாலையோ 10 வீடியோ பார்க்குறதாலையோ நடக்காது. நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈகராக ஃபீல் பண்ணுற விஷயம், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துகிற விஷயம், அது செல்ஃப் டெவலப்மெண்ட்டோ, இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாத்துக்குமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதுலேருந்து அடுத்த நிலைமைக்கு என்னோட LJ அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஓகே, வெல்கம் டு LJ ஃபேமிலி. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி மாதிரியான, இல்லை நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி மாதிரியான அடுத்தடுத்த கோர்ஸ்களில், இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 இருக்குது, சீசன் 2 இருக்குது. இப்போ நான் மைண்ட் மாஸ்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதிலலாம் வந்து அடுத்ததாக ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப டீப்பாக இறங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாஸ்டரி நிலையை அடையிறதுக்கான
அந்த டோர்ஸை நீங்கள் வந்து பெருசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான சாவி உங்ககிட்டயே தான் இருக்குது. அதை ஸ்கேட்டர் பண்ணணும், அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாத்துக்கும் என்னோட கண் பார்வையும் என்னோட காதுகளையும் ஓப்பன் பண்ணி விடுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்ததுன்னா நம்மளோட லைஃப்பில் அந்த மாஸ்டர் நிலையை கண்டிப்பாக அடையவே முடியாது. உங்களுக்கு அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அது இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, செல்ஃப் டெவலப்மெண்ட்டோ, கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டோ நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோஸை கண்டினியூஸாக மார்க்கெட்டிங் ஆங்கிள்லையும் சரி, என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணுறேன், அந்த நாலேஜ் ஷேரிங் ஆங்கிள்லையும் சரி தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருங்க. இங்கேயும் இணைஞ்சிருங்க. நம்மளோட யூடியூப்பில் வந்து வாரத்துக்கு 1-2 வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. நோட்டீஸ் போர்ட் நம்மளோட lavanyajaykumar.com என்னோட எல்ஜே அகாடமி அங்கே தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அங்கே நோட்டீஸ் போர்ட் அப்படின்ற ஒரு செக்ஷனில் டெய்லி வீடியோஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃப் டெவலப்மெண்ட், கரியர் இம்ப்ரூவ்மெண்ட், இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த ஆங்கிளில் மட்டும்தான் நான் அங்கேயுமே வந்து டெய்லி வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் வந்து இணைங்க. ரொம்ப ஈஸி ப்ராசஸ். நம்மளோட யூடியூப் ஹோம் பேஜ்லேயே நோட்டீஸ் போர்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் எப்படி இணைகிறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே வச்சுருக்கேன். அதாவது நம்ம யூடியூப் சேனலோட ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்ட்லேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட தாட் ப்ராசஸை நீங்கள் டீப்பாக உங்களுக்குள்ளே நிலைநிறுத்திக்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷனையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஆர்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெலிஜென்ட்டாக என்ன ஃபாலோ பண்ண, என்னோட ஒர்க்கை ஃபாலோ பண்ண 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. நான் உங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருந்தேன், இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொமோஷன்லேருந்து அவங்களோட மேனேஜர் அவங்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு அப்ரைசல் இமெயில் வரைக்கும், அந்த காமெண்ட் வரைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சேலரி ஹைக்லேருந்து அவங்க பிஸ்னஸில் எந்த அளவுக்கு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாஸ்டரை ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எனக்கு பிடிச்ச ப்ரூஸ்லியோட கோட்டோட தான் இந்த வீடியோ நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த வீடியோன்றதை சொல்கிறத விட, இந்த வீடியோன்னு சொல்கிறத விட அந்த ஒரு முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸை, உங்களோட தாட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுற ஒரு லெசனாக நான் இதை பார்க்குறேன். ஓகே, ப்ரூஸ்லி சொல்கிறது என்னென்னா, ஒரு கிக்கை நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை கரெக்டாக சொல்கிறேன், இங்கிலீஷில் வருது, தமிழில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது. ஓகே, நீ வந்து 10,000 கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஒரு கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை பார்த்து பயப்படுவேன். ஓகே, உனக்கு கொஞ்சம் உஷாரா, ஓகே இவனை வேறு மாதிரி டீல் பண்ணும்பா அப்படின்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேதையே வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் வந்து, ஓ இவன் ஒரு கிக்லேயே நம்மள அந்த ஒரு கிக், அவன் 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஒரு கிக்கில் நம்ம காலி பண்ணுருவான் அப்படின்ற மாதிரி அவர் நம்மளுக்கு ஒரு முக்கியமான லெசனை கொடுத்துட்டு போகிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒன் திங் என்ன, ஒரு விஷயத்துலையுமே அந்த ஒன் திங் எது உங்களுக்கு இப்போ ப்ரையாரிட்டி, எது உங்களோட கரியருக்கு ப்ரையாரிட்டி, எது உங்களோட பிஸ்னஸ்க்கு ப்ரையாரிட்டி, எது உங்களோட பர்சனல் லைஃப்க்கு ப்ரையாரிட்டி, அதை உணர்ந்து அதில் உங்களோட 100%யுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ன்ற நிலையை அடைகிறீங்க. உங்களோட சக்ஸஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட முன்னேற்றம் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட முன்னேற்றம் தான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ தொடர்ந்து முன்னேறிட்டே இருங்க. எனக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கொடுத்துட்டே இருங்க. எல்ஜே அகாடமியில் இருக்க கோர்ஸ்களில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். lavanyajaykumar.comல இருக்கிற கோர்ஸ்களில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். lavanyajaykumar.comக்கு எப்படி போகிறது, டீமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன். அது ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வெப்சைட்க்கு வாங்க, lavanyajaykumar.comக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணையுங்க. நாம் lavanyajaykumar.comல மீட் பண்ணலாம். நல்லா போச்சு இல்லை இன்றைக்கி லைவ், ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா போச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்ஜே ஃபேமிலி. பாய்.